ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Siva Shankaram. Question from a devotee. How to find our Atma? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் முதல்ல முடிச்சிடணும். வாட் யூ வாண்ட் டு ஈட், வாட் யூ வாண்ட் டு டூ, வாட் யூ வாண்ட் டு ட்ராவல், எல்லாத்தையும் முடிச்சிடணும். உனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ உலகத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடணும். தென் யுவர் மைண்ட் வில் பிகம் blank. அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாம் மற என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா ஸ்வரபூபதி. இஃப் யூ ஆர் ஹங்க்ரி யூ வுட் வாண்ட் டு ஈட் ஸோ மெனி திங்ஸ். நல்லா சாப்பிட்டு உக்காந்துருக்கிற போது ஈவன் இஃப் ஆஃபர் யூ பாதாம் கீர், வேண்டாம் பாபா வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ த பெஸ்ட் வே டு அட்டைன் காட்ஹுட் இஸ் டு ஃபுல்ஃபில் ஆல் யுவர் டிசைர்ஸ். அற்றது பற்று எனில் உற்றது வீடு. ஆல் யுவர் டிசைர்ஸ் யூ ஷுட் ஃபுல்ஃபில். Conditions apply. You should not harm anyone. You should not hurt anyone for your joy and happiness. அவ்வளோதான். மற்றவங்களுக்கு கஷ்டம் விடாத வராத எது வேணாலையும் you can do. There's no problem. And you have a right to eat, dress, travel, do anything without harming. அப்போ புறநானூறு என்ன சொல்லுதுன்னா, நல்லது செய்தல் அற்றீராயினும், உங்களால் முடிஞ்சால் நல்லது செய்யுங்க. நல்லது செய்தல் அற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பூமின். கெட்டது பண்ணாமல் இருப்போம். நீ லைபிலிட்டின்னா என்ன? நீ வாங்குகிற கடன். நீ கடனே வாங்கலை, உங்கள்கிட்ட 10 ரூபாய் இருந்தால் என்ன, 10,000 ரூபாய் இருந்தால் என்ன? யூ ஹாவ் அசட்ஸ் ஒன்லி. அதனால் நல்லது செய்தல் அற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் நல்லாற்றுப்படுவும் நெறியும் ஆறும் அதுவே. இதுதான் புறநானூறு. அதனால் இது எல்லாராலையும் ஒன்றும் இல்லையா? நான் சொல்கிறதெல்லாம் சிம்பிள் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ். இதெல்லாம் ரொம்ப நல்லா முடியும். ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் லெக்சர் கொடுத்துனே இருந்தார். கொடுத்துட்டுருக்கிற போது அவர் சொன்னார், த ரோல் ஆஃப் திஸ் குரு டசன்ட் இம்ப்ரெஸ் மீ எனிமோர். அந்த ப்ராஃபெட் ரோல் ஆர் குரு ரோல் எனக்கு பிடிக்கல, ஐ குவிட் அப்படின்னு வரும். நான் இந்த வேலையை விட்டுட்டு போகிறேன்னு வர. எல்லோரும் ஷாக் ஆகி கோத்துக்கோங்க. ஹவு கேன் யூ டூ தேட் அப்படின்வாங்க. அவர் ஒய் அப்படின்னு. ஜீசஸ் cannot leave the role of a messiah and again go back to a carpenter's role. This my will, I want to do what I want அப்படின்னா போயிடுவார். அந்த வேலையை விட்டுட்டு அவர் போயிட்டு ஒரு ஸ்மால் டக்கோட்டா ஃப்ளைட் வாங்குவார். எங்கெல்லாம் போகணுமோ அங்கே போய் ஒரு பெரிய மைதானத்தில் அதை பார்க் பண்ணிட்டு ஜாலியாக படுத்துன்னு இருப்பார். இந்த மாதிரி இஸ் ஃப்ரீல ஒரு ஃப்ரீ பேர்ட் மாதிரி இருக்கார். அப்போ ஒரு ஆள் அவர்கிட்ட போகிறான். போய், சாமி நான் ரொம்ப நாளாக உங்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தா நல்லா வசதியாக தான் இருக்கீங்க, ஆனால் யூ ஆர் டூயிங் நத்திங். ஜாலியாக வர்றீங்க, பிளேன் பார்க் பண்ணுறீங்க, தியானம் பண்ணுறீங்க, போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், ஐ வாண்ட் டு டிரைவ் சம் லெசன்ஸ் அவுட் ஆஃப் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையிலிருந்து நான் சில பாடங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு. அவர் சொல்கிறார், லைஃப் இஸ் செல்ஃப் இஸ் எ பிக் இல்யூஷன்ஸ். லைஃபே மாயை தான். அந்த காலத்து சினிமாவில் வரல, வாழ்வே மாயம். பாருங்க. உலகே மாயம் வாழ்வே மாயம் உலகெங்கும் நான் காணும் சுகமே மாயம் வாழ்வின் ஜெகமே மாயம். ஸோ உலகமே எல்லாம் மாயதான். ஸோ மச் ஆஃப் பெனன்ஸ். சித்தார்த்தா who became புத்தா சாகத்துக்கு முன்னே என்ன தெரியுமா சொன்னார்? லோகம் சூன்யமயம், லோகம் க்ஷீணமயம். இந்த உலகம் என்பது துக்கத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. லோகம் துக்கமயம், க்ஷீணமயம், அதே தான் அர்த்தம். ரெண்டும் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. சந்தோஷம்னு ஒரு வார்த்தை இல்லை. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அதை நீ சந்தோஷம்னு நினைக்கிற, தட்ஸ் ஆல். உனக்கு தண்ணி அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அதை உன்னை பொறுத்த மாத்திரம் சந்தோஷம். குடிக்காதவனுக்கு அதை பற்றி ஒன்றும் கேர் இல்லை. உனக்கு ஒரு பயாலாஜிக்கல் நீடு இருக்குது, இஃப் யூ ஆர் ஏ பர்வர்ட் இன் செக்ஸ், அது உன்னை பொறுத்த மாத்திரம் சந்தோஷம். இன்னொருத்தனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒருத்தன் தம் அடிக்கிறான், அவனுக்கு அதில் ஒரு கிக் இருக்கும், அடிக்காதவனுக்கு அதில் ஒன்றும் கிக் இல்லை. அதனால் வாட் யூ வாண்ட் டு சூஸ் இன் யுவர் மைண்ட் இஸ் யுவர் ஜாய். நிஜமாக சந்தோஷம்னு ஒன்றும் கிடையாது உலகத்தில். தமிழ்நாட்டில் கூட ஒரு பாட்டு இருக்கும், சந்தோஷம் எங்கு எங்கு என்று நானும் தேடினேன், சந்தோஷம் எங்கு எங்கு என்று நானும் தேடினேன்,
சந்தேகமின்றி அது நீதான் என்று தெளிகின்றேன். இத்தனை அசுத்தமான ஜென்மம் தேவையா? அத்தனையும் சுத்தமாக்கி என்னை தேற்றையா? இத்தனை நேரமா உறக்கம் என் மேல் இல்லையா இரக்கம்? Part of the answer for this question. ஸோ இந்த ஆள் கிட்ட அவன் வரான் இல்லையா, எனக்கு கொஞ்சம் உங்கள் லைஃபினுடைய எக்ஸ்பீரிமெண்ட்ஸ்லேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கன்ட்டு. அப்போ அவர் சொல்கிறார், ஐ டீச் யூ 6 philosophies ஃபார் பெர்ஃபெக்டிங் லைஃப். நம்பர் 1, யூ ஹேவ் எ ரைட் டு லீட் த லைஃப் விச் யூ வாண்ட். உனக்கு என்ன பண்ணணும்னு தோந்து நீ பண்ணு. யூ ஹாவ் எ ரைட் டு லீட் த லைஃப் விச் யூ வாண்ட். And if you want to explain to others why you choose to live in a particular way, you can, otherwise you need not. நீ ஏன் அப்படி வாழ்கிற அப்படின்னு யாருக்காவது சொல்லணும்னு தோணுனா சொல்லு, இல்லைன்னா சொல்ல தேவையில்லை. 3, பட் த சேம் ரைட் யூ ஷுட் கிவ் டு த ஆப்போசிட் பர்சன். உனக்கு நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி அவனுக்கும் அந்த உரிமை இருக்குது அப்படிங்கிறத நீ ஒத்துக்கணும். 4வது, நெவர் பி அஃப்ரேட் ஆஃப் டெத். சாகரத்தை பற்றி பயப்படாது. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் சாவை பற்றி பயப்பட்டுனே இருக்காங்க. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மறுபடி பிறந்திருக்கும் தான் பகவத்கீதை. அதனால் நெவர் பி அஃப்ரேட் ஆஃப் டெத், பிகாஸ் வாட் யூ கால் அஸ் த டெத் ஆஃப் எ கேட்டர்பில்லர் இஸ் த எமர்ஜென்ஸ் ஆஃப் எ பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை. ஒரு அருவருப்பான கம்பளி பூச்சியின் மரணத்தில்தான் ஒரு அழகான வண்ணாத்தி பூச்சியின் ஜனனம் இருக்கிறது. நெவர் பி அஃப்ரைட் ஆஃப் டெத். அதுக்கு அடுத்தது, டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் டெஸ்டேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்ட். உலகம் அழியுதுன்னு நீ கவலைப்படவே படாத. பிகாஸ் இன் காட்ஸ் கிரியேஷன் தெர் ஆர் ஸோ மெனி அதர் வேர்ல்ட்ஸ். 14 உலகம் இருக்குது. இந்த உலகம் அழிஞ்சு போனால் உனக்கு என்ன, கடவுள் உனக்காக மீதி இருக்கிற 13 உலகத்தில் ஒரு வேக்கன்சி போட்டு வச்சுருப்பார் அப்படின்னும். தீஸ் ஆர் தி தியரிஸ் ஆஃப் இல்யூஷன். அதனால் லைஃப் இஸ் ஸோ சிம்பிள், life is so beautiful. We are only making it very complicated. For you to live peacefully, you don't need anything. நீ வேலைக்கு போக தேவையில்லை, படிக்க தேவையில்லை. என்னை நம்பி வந்தால் இந்த மாதிரி உத்தேசம் கொடுப்பேன். ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்க தேவையில்லை, வேலைக்கு போக தேவையில்லை. அதெல்லாம் கூட வந்து ஒரு ஹேண்ட் டு மவுத் சர்வைவலுக்கு தான் உதவும். நீ என்ன சம்பாதிச்சா அதுக்கேற்ற செலவு இருக்கும், அதுக்கேற்ற ஸ்டேட்டஸ் நீ மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். So it doesn't help you to get into the joyous mood. அதனால் நீ நிஜமாகவே சந்தோஷம் இருக்கணும்னா, ஸோ அருணகிரியார் பாலிசிக்கு வா. சும்மா இரு, ஒன்றும் பண்ணாத, சும்மா இரு, சொல்லற, சும்மா வளவலான்னு பேசினே இருக்காது. ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் மரத்தடியில் ஜாலியாக கால் மேலே கால் போட்டுன்னு நேக்கடாக படுத்துன்னு இருப்பார். அவர் பக்கத்தில் ஒரு நாய் உட்காந்துன்னு இருக்கும். அவர் பேர் டேண்டமஸ், தண்டின்னு சொல்லுவாங்க. அலெக்சாண்டர் த கிரேட் சொல்கிறான், அந்த மாதிரி நான் இந்தியா விட்டு கிரேக்கத்துக்கு போக போகிறேன். ஐ வாண்ட் டு லேர்ன் சம் லெசன்ஸ் ஃப்ரம் தி கிரேட் இந்தியன் ஃபிலாசபர். யூ கோன் பிரிங்ம்னு பல்லக்கு அனுப்புகிறான். அவன் பல்லக்கு எடுத்துன்னு வரான். பல்லக்கு எடுத்துன்னு வந்த உடனே இவர் சொல்கிறாரு, ஐ டோன்ட் வாண்ட் டு மீட் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படிங்கிற. அவனுக்கு என்ன பார்க்கணுன்னு இங்கே வர சொல்லு, எனக்கு அலெக்சாண்டர் த கிரேட்டை பார்க்கணுன்ற ஐடியாலாம் கிடையாது. ஏன்னா இந்த மரம் எனக்கு பழத்தை கொடுக்குது, இந்த தண்ணி எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குது, நான் ஜாலியாக இருக்கேன் அப்படின்னா. வேறு வழி இல்லை. அலெக்சாண்டர் வர்றான் அவரை தேடி. வந்த உடனே என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படின்னு. இப்போ சொல்கிறார், எல்லாத்தையும் விட்டுடு, கம்ப்ளீட்லி லீவ் எவ்ரி திங் அண்ட் என் பக்கத்தில் உட்காந்துக்கோன்றார். அண்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாத்தையும் விட்டு என் பக்கத்தில் உட்காந்துங்க, நீ உட்கார மாட்டேன். உனக்கு 1000 எண்ணங்கள் இருக்குது, இன்னும் அதை பண்ணோம், இதை பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ண எல்லாம் பக்கத்தில் நீ உட்கார மாட்டேன். இங்கே இருக்கிறது யாருமே உட்கார மாட்டீங்க, ஐ எம் வெரி ஷுவர். அதனால் எல்லாத்தையும் விட்டு இங்கே உட்காருன்னு. அவன் சொன்னான், இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நாடெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா. தென் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாடெல்லாம் பிடிக்கணும்னா. தென் அப்படின்னாரு. அப்போ வேணா உங்ககிட்ட வர்றேன்னா. பக்கத்தில் இருந்த நாயை காட்டினார். இந்த நாய் உன்ன மாதிரி நாடெல்லாம் பிடிக்குதா? Don't you think it is very happy and peaceful just lying next to me, enjoying this nature and bliss
அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். அதனால் உலகத்தில் நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. நீயா போய் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கின்னுட்டு அதை விட முடியாமல் தப்பிச்சுன்னே இருக்க இல்லையா? ஒரு மரத்தடி உனக்கு தூக்கம் வருதுன்னு வை, ஒரு மரத்தடியில் படுத்தாவே தூக்கம் வந்துடும். இதுக்கு ஒரு 2 bedroom ஃப்ளாட்டு, அதுக்கு 40 லட்ச ரூபா லோனு, அதுக்கு டியூ கட்டின்னு உட்காந்துக்கிற லைஃப் லாங் 20 வருஷத்துக்கு மரத்தடியில் படுத்தாவே தூக்கம் வந்துடும். அண்ட் சாப்பாடு தான் உனக்கு பிரச்சனைன்னா, நான் உனக்கு நிறைய அட்ரஸ் தரேன். அங்கே வந்து அழகாக சாப்பாடு போடுவாங்க. ஹரித்வாரில் இருக்குது, ரிஷிகேஷில் இருக்குது, அன்னவரத்தில் இருக்குது, சிம்மாச்சலத்தில் இருக்குது, அப்புறம் நம்ம திருப்பதியில் போடுறாங்க, இலை போட்டு போடுறாங்க சூப்பராக. கர்நாடகாவில் எல்லா கோயிலையும் போடுறாங்க. சாப்பாட்டுக்கு பெரிதே உலகம் பேணுனர் பலர். எங்கேயுமே நீ கஷ்டப்பட தேவையில்லை, நீ ஒரு துரும்பு கூட அசைக்க தேவையில்லை. சூப்பராக சாப்பாடு, நிறைய அட்ரஸ் நான் கொடுக்குறேன். அண்டு நீ ஒரு தடவை அங்கே போகிறதுக்கு நான் பஸ் சார்ஜ் கொடுத்துட்றேன். ஆனால் திரும்பி வராது, ரிட்டர்ன் ஃபேர்லாம் கொடுக்க மாட்டேன். அங்கே போய் அப்படியே இருக்கணும். நீ ஒரு பைராகி பரதேசி மாதிரி அப்படியே இருக்கணும். கோயிலில் சாப்பிடணும், முடிஞ்சால் கடவுளை தியானம் பண்ணணும், அப்படி ஜாலியாக உட்காந்து. சூப்பர் இடம்லாம் இருக்குது. நான் சொல்கிறேன் உனக்கு, ரிஷிகேஷ் இருக்குது, ஹரித்வார் இருக்குது, இன்னும் அதுக்கு மேலே போனால் கூட சில இடங்கள்லாம் இருக்குது. அதனால் நீ இந்த மாதிரி ஸ்லாகெல்லாம் பண்ண வேண்டியதே இல்லை. ஒரு ராஜகுமாரன் குதிரை மேலே போயிருந்தான். ஒரு ஆடு மேய்க்கிறோம், ஆடுங்களெல்லாம் மேய்க்க விட்டுட்டு ஜாலியாக மரத்தடியில் ஒரு தொப்பியை இப்படி மூஞ்சி மேலே போட்டுன்னு வெயில் அடிக்கக்கூடாதுன்னு கால் மேலே கால் போட்டுன்னு படுத்துருந்தான். அவன் தூக்கத்துலேருந்து முழிக்கிற வரைக்கும் ராஜகுமாரன் வெயிட் பண்ணினே இருந்தான். முழிச்ச உடனே ராஜகுமாரன் அவங்ககிட்ட போனான். நான் அரண்மனையில் அன்னப்பறவையினுடைய ரெக்கையில் பண்ண பெட்டில் படுத்து தூங்குறேன், எனக்கு தூக்கமே வரமாட்டேன்து. நீ எப்படிடா இந்த வெயிலில் மரத்தடியில் படுத்துன்னு இவ்வளோ ஜாலியாக தூங்கினுங்கிற அப்படிங்கிறான். சொல்கிறான், இந்த இடத்துல தண்ணி இருக்குது, மரம் எனக்கு நிழலை கொடுக்குது, வீட்டிலேருந்து நான் டப்பாவில் புளிசாதம் கொண்டாந்து சாப்பிட்டேன், சாயந்தரம் ஆடுங்கெல்லாம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு ஓட்டின்னு போயிடுவேன். ஸோ எனக்கு வேறு எதுவும் தேவையே இல்லை, அதனால் ஜாலியாக இருக்கேன். அப்போ ராஜா சொல்லுவான், தை மில்லி கேப் இஸ் ஒர்த் மை க்ரௌன்னுவான். நீ போட்டுங்கிற இந்த வைக்கப்பிடி ஸ்ட்ரா ஹேட்டு, இது நான் வைரங்கள் பதித்து வைத்திருக்கக்கூடிய தங்க கிரீடத்தை விட ரொம்ப வசந்ததாக தெரியுதுரா அப்படின்னானா. அதனால் கண்டென்ட்மெண்ட் இஸ் லைஃப். சித்தார்த்தர் புத்தராய் சொன்னது என்ன? ஆசைகள் தான் துன்பத்துக்கு காரணம். நம்ம ஆளுங்கள்லாம் என்ன சொன்னாங்க? ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் ஆசானுகுலம் துகளாயினவின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. இதெல்லாம் தான் நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்லேயே இருக்குது. நாம் உபன்யாசம் கேட்குறோம், ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிக்கிறோம், மகான்கள் வாழ்க்கை வரலாறுலாம் பயோபிக்கெல்லாம் பார்க்குறோம். ஆனால் we don't want to apply even one principle which they want to preach us in our own lives. So all the time we are searching for something and we are contented. Contentment is life all about. Contentment. அதாவது நீ எதுவுமே வேணாம், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அது வராத வரைக்கும் அலைகடல் முழுதும் கட்டி ஆளினும் ஆசைக்கோர் அளவில்லை. இந்த உலகத்தெல்லாம் அளந்து ஆட்சி பண்ணினா கூட இப்போ எவ்வளோ கிங்ஸ் இருந்தானுங்க. அவங்ககிட்ட ராஜ்யம் ஏற்கனவே இருந்தது, அரண்மனை இருந்தது, நிறைய நூற்றுக்கணக்கான பொண்டாட்டிங்கெல்லாம் இருந்தாங்க, நல்ல சாப்பாடெலாம் இருந்தது. அவன் கஷ்டப்பட்டு இன்னொரு நாட்டை போய் பிடிக்கணுன்றான். இதுதான் அது, ஆசைக்கோர் அளவில்லை. அலைகடல் முழுதும் கட்டி ஆளினும் ஆசைக்கோர் அளவில்லை. அதனால் அருணகிரி பெருமான் சொல்கிறார், ஆசைக்கூர் பக்தனேன், எல்லா ஆசைகளும் நிரம்பி வழியக்கூடிய ஒரு பக்தனாக நான் இருக்கேன். அதனால என் மனசு ஆசைகளால் கல் மாதிரி மாறிப்போச்சு. நெஞ்ச நெஞ்சம் கனமாகிய கல் ஆகிப்போச்சு. அது நெகிழ்ந்து உருக, அந்த கல் உருகணும், அப்போ தான் எனக்கு இந்த ஆசையிலேருந்து வெளியே வர முடியும். அதனால் நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் முருகனிடத்தில் நான் இந்த கந்தர் அனுபூதியை பாடுகிறேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதனால் உலகம் ஒரு ஆசையினால் நிரப்பப்பட்ட மனிதர்களால் நிரம்பி இருக்கிறது. நீ இதில் போயிட்டுருக்கிற ஒரு போட்டில்னு வச்சுக்கலாம், நிறைய வெயிட் இருந்தால் போட்டு முழுகிடும். அந்த மாதிரி இந்த பிறவி பெருங்கடலையே நீந்துவர் நீந்தார் அப்படிங்கிற மாதிரி நீ அந்த பிறவி பெருங்கடலில் இந்த பாடி தான் வந்து போட்டு உனக்கு, இதை வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிற. இதில் ஆசை ஜாஸ்தி ஆச்சானா நீ முழுகி போடுவேன். இப்போ நீ வந்து நீச்சல் தெரிஞ்ச ஆளுன்னு வச்சுக்கோ, கையும் காலையும் அடிச்சுன்னுட்டு கடலில் அப்படியே இருக்கலாம். அப்போ யாரோ ஒரு கப்பல்காரன் உன்னை வந்து பறிச்சு இதில் பார்ப்பான், பைனாக்குள்ளரில், அங்கே யாரோ கஷ்டப்பட்டுங்கிறான்னு ஒரு ரெஸ்கியூ போட்டு அனுப்புவான். இல்லை யாரோ மீன் பிடிக்கிறவன் உன் பக்கத்தில் வந்து ஏரிக்கா என் போட்டில்னு சொல்லுவான், நீ தப்பிச்சிடலாம். ஆனால் நீ
தண்ணிக்கு அடியில் கழுத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, தண்ணிக்கு அடியில் முழுகிட்டேன்னா உன் தலைமையிலேயே கப்பலும் போட்டும் போகும், உன்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த வாழ்க்கையில் நீ உருப்படணும்னா ஒன்று முழுகாமல் இருக்கணும். ஒரு மகான் ஒன்று வந்து அவனுடைய ரெஸ்கியூ போட்டோ, மகான்கள்லேயும் போட்டுக்காரனும் இருக்கிறான் அண்டு கப்பல்காரனும் இருக்கிறான். உன்னோட லக்கு யார் வந்து உன்னை காப்பாற்ற போகிறாங்கன்றது. இது வச்சு ரொம்ப பழைய பாட்டு ஒன்று இருக்குது, தாண்டி விடலாம். தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம், பாரமற்ற பவக்கடலை தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சாரக் கடல் தாண்டி விடலாம், ஆசை என்னும் பாரக்கப்பலில் ஏறக்கூடாது. ராமன் நல்ல ஓடக்காரன் ஓடி பிடியுங்கள், கண்ணன் நல்ல கப்பல்காரன் கண்டு பிடியுங்கள், பாண்டுரங்கன் படகுக்காரன் பார்த்து பிடியுங்கள், பேரை சொன்னால் போதும் கூலி கேட்கவே மாட்டான், ராமா ராமா என்று சொல்லி தாண்டி விடலாம், கண்ணா கண்ணா என்று சொல்லி தாண்டி விடலாம், பாண்டுரங்கா என்று சொல்லி தாண்டி விடலாம், பேரை சொன்னால் போதும் கூலி கேட்கவே மாட்டான், அல்லா அல்லா என்று சொல்லி தாண்டி விடலாம், புத்தா புத்தா என்று சொல்லி தாண்டி விடலாம், இயேசு இயேசு என்று சொல்லி தாண்டி விடலாம், பாபா பாபா என்று சொல்லி தாண்டி விடலாம், சிவா சிவா என்று சொல்லி தாண்டி விடலாம், சங்கர சங்கர என்று சொல்லி தாண்டி விடலாம், சிவசங்கரா என்று சொல்லி தாண்டி விடலாம், அன்பை வைத்தால் போதும் என்றும் கைவிடவே மாட்டான், அன்பை வைத்தால் போதும் என்றும் கைவிடவே மாட்டான். அடுத்த கேள்வி. Question from சாய்நாதன். தியானம் பற்றிய அனுபவங்கள் நீங்கள் எழுதிய தியானம் யோகம் தெய்வீகம் என்ற புத்தகம் உட்பட ஆண்களை முன்னிறுத்தி மட்டும் ஏன் எழுதப்பட்டன? எழுதிய மகான்கள் சித்தர்கள் பிறப்பால் ஆண்களாக இருந்ததாலா, இல்லை அந்த நிலையை பெண்கள் தொடவில்லையா? சித்தர்கள் கூட மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை ஒழிக்க வேண்டும் என்கிறார்கள். மண்ணாசை பொன்னாசை இரு பாலர்களுக்கும் பொதுவானது. மற்றபடி ஆணுக்கு பெண்ணாசை பெண்ணுக்கு ஆணாசை என்று யாரும் குறிப்பிட்டதாக தெரியவில்லை. தியானத்தில் இறுதியிலும் அம்பாள் பெண் வடிவத்தில் நிர்வாணமாக முதலில் தோன்றுவதாக கூறுகிறார்கள். தியானம் கைகூடும் பொழுது பெண்களுக்கு என்ன அனுபவங்கள் கிடைக்கும் என்று யாரும் கூறாததற்கு பெண்கள் யாரும் அதற்கு முயற்சிக்கவில்லையா? அந்த நிலையை அடையவில்லையா? ஒய்ஃபுக்கு என்ன பேர்? சக தர்மினி அப்படின்வாங்க. ஒரு ஹஸ்பண்ட் செய்கிற தர்மத்தில் அவளுக்கு சகம்னா பாதின்னு அர்த்தம். ஸோ சக தர்மினி என்றால் இவன் செய்கிற பூஜை புனஸ்காரம் தானம் தர்மம் எல்லாத்துலேயும் அவளுக்கு பாதி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதனால் அந்த காலத்தில் லேடிஸ் இருக்காங்க இல்லையா, ஹஸ்பண்ட் வந்து யாகம் வளர்க்குறான்னா அந்த அம்மா அவன் கையை இப்படி தொட்டுக்கணும், இவன் தான் இப்படி நெய் ஊட்டிக்கினே இருப்பான். தொட்டுக்குன்னா போகிறோம் ஹஸ்பண்டை. அதுக்கு உள்ள அந்த பூஜைக்கு உள்ள ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு அவனை பூஜை பண்ண வைக்கிற வேலை தான் ஒய்ஃப்து. அதனால் அந்த காலத்தில் ஒரு சொசைட்டியில் லேடிஸ் எல்லாம் வேலைக்கு போனது கிடையாது. அவங்கெல்லாம் டோட்டலாக இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டை பார்த்துக்கிட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு ஹஸ்பண்டுடைய பூஜைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இப்படி தான் இருந்தாங்க. அண்டு சேத்திராடனம் புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணுறது இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் ஹஸ்பண்ட்ஸ் போகிறதா இருந்தால் அவங்க ஒய்ஃபையும் கூப்பிட்டுன்னு தான் போவாங்க. டெஃபினட்டாக அப்படி தான் கூப்பிட்டு போவாங்க. அதனால் இதை பற்றி யோசனை பண்ண வேண்டிய ஒரு கம்பல்ஷனில் அந்த கால சொசைட்டி இல்லை. தே ஹேட் எ டைப் ஆஃப் எ வேல்யூ அவுட்லுக் டு லைஃப். அதனால் பின்னால் தான் இந்த லேடிஸ் எல்லாம் படிக்கிறது கொள்வது, அவங்க வேலைக்கு போகிறது, ஹஸ்பண்டும் வேலைக்கு போகிறது. அப்போது வீட்டில் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு பாட்டி தாத்தா தான் இருந்தாங்க. அந்த பாட்டி தாத்தாவுக்கும் ஒரு லௌகிக நிர்பந்தம் வந்த உடனே அவங்கெல்லாம் ஓல்டேஜ் ஹோம் போகணும், இல்லை ஏதாவது ஹோட்டலில் போய் கணக்கு எழுதுங்கன்னு சொல்லி பாட்டியே திட்டுவா தாத்தாவை. ஸோ இந்த பொருளாதார நிர்பந்தங்கள் தான் இந்த சமுதாயத்தில் இருந்த ஒரு பெர்ஃபெக்ட் வே ஆஃப் வாழ்வாங்கு வாழ்தலை சீர்குலைச்சுது. அதனால் ஒரு கண்டென்டாக வாழ்கிற வித்தை தெரிஞ்சுக்கிட்டாக்கா கஞ்சி குடிச்சிட்டு கூட நிம்மதியாக இருக்கலாம்.
எல்லாம் தி அல்டிமேட் எய்ம் ஆஃப் லைஃப் இஸ் வாட்? கெட் கண்டென்டட் அண்ட் சர்ச் காட். நான் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு அப்புறம் கடவுளை தேடுறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் எந்த காலத்தையும் தேட மாட்டான். ஏன்னா தேர் இஸ் நத்திங் கால்ட் கண்டென்ட்மெண்ட். 10 கோடி இருக்கிறவன் 100 கோடிக்கு ஆசை பண்ணுறான், 100 கோடி 1000 கோடிக்கு ஆசை பண்ணுறான். கண்டென்ட்மெண்ட்டு எங்கேருந்து இதுலேருந்து வருது? அதனால் நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. ஆசானுகளும் துகளாயின பின் தான் அந்த நிலையெல்லாம் அடைய முடியும். அதனால் நாம் அந்த எண்ணங்களை சுருக்கிக்கிட்டு போதும் என்ற மனமேங்கிற மாதிரி ஒரு கண்டென்டட் லைஃப்பில் நம்ம இருக்கிற போது கடவுளை நெருங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எவ்வளோ பெரிய சித்தார்த்தனாக இருந்தாலும் அவன் அழகான பொண்டாட்டியும் மகனையும் விட்டுட்டு காடு மூடும் போய் கடுமையான விரதங்கள் இருந்து அதுக்கப்புறம் புத்தனானால் தானே ஞானி ஆக முடியுது. அப்போ ஞானி ஆகிட்டு அவனுக்கு சொல்கிற வார்த்தை என்ன? லோகம் சூன்யமயம். இந்த உலகத்தில் நம்பாதரா, எல்லாம் பொய், சூன்யம்னா எதுவும் இல்லைன்னு அர்த்தம். லோகம் க்ஷீணமயம், எல்லாம் துக்கத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறதுன்னா. அப்போ சித்தார்த்தனை விடவா நீ பெரிய ராஜகுமாரன்? அவனை விடவா அழகான பொண்டாட்டி உனக்கு இருக்கா? அவனை விட ஒரு நல்ல மகன் இருக்கான்? அவனுக்கு ஒரு நேபாள் கண்ட்ரி ஆயிடுச்சு, உனக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அதனால் அவ்வளோ நிலைகளுக்கு போனவங்களையும் எல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு ஆசைகள் தான் துன்பத்துக்கு காரணங்கிறான். அவங்ககிட்ட 700 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட் இருந்தாவே பெரிய விஷயம். ஓட்ட ஸ்கூட்டரோ ஒரு டொக்கு காரும் இருக்கும். இதை கட்டிக்கிட்டு நீ வசதியான ஆள் நினைக்கிற, இன்னும் தேவைகள்ன்ற ஒரு அவுட்லுக்கில் வாழ்க்கையை நீ இன்னும் போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே போகிற. அதனால் நான் சொன்ன நாயகன் கதை தான். நாயகன்னாக்கா சிவா கமல்ஹாசன் நினச்சிக்காத, ஒரு நாய் மாதிரி இருந்தான் ஒரு கிழவன், அவன் பேர் தான் நாயகன். ஸோ நாரதர் ஒரு தடவை மகாவிஷ்ணு பார்க்க போனபோது மகாவிஷ்ணு யுவட்டின்னு உட்காந்துருந்தார். அப்போ இவர் கேட்குறாரு, என்ன மகாவிஷ்ணு வைகுண்டம் ஜகஜகான்னு இருக்கும் பார்த்தேன், நீ இந்த மாதிரி தனியாக உட்காந்துரும் புலம்பின்னு இருக்கியேன்னு. என்ன செய்யறதுப்பா, கலியுகத்தில் யாருமே வரமாட்டேன்றாங்க வைகுண்டத்துக்குன்னு. அப்போ ஒன்று செய்யலாம், நீ போய் யாரை வேணால் கூட்டணுவா வைகுண்டத்துக்கு, நான் எல்லாருக்கும் வேக்கன்சி கொடுத்துட்றேன்றார். இவருக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே கொண்டாந்து லாரியாக இறக்கிட வேண்டியது தான்ட்டு வராரு. ஒவ்வொருத்தங்கிட்டையும் போகிறார், வைகுண்டத்துக்கு வரீங்களா, பெருமாள் இஸ் இன்வைட்டிங் யூ அப்படின்னு. யோ போயா அப்படின்னு எல்லாருமே இப்படி தான் சொல்கிறானுங்க. அப்போது ஒரு வயசான கிழவன் இருக்கான், அவங்ககிட்ட போய் வைகுண்டத்தில் வேக்கன்சி இருக்கியா, வர்றியா அப்படின்னா. வர்றேன், ஆனால் அப்படின்னா. என்னான்னார், எனக்கு ஒரு பையங்கிறான், அவனுக்கு கொஞ்சம் கல்யாணம்லாம் பண்ணிவிட்டு வந்துடுறேன்றான். கொஞ்ச நாள் கழித்து போனார், கல்யாணம் ஆயிடுச்சுல வாயான்றார். அவனுக்கு இன்னும் பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் நேக்கு தெரியல, அதுக்கப்புறம் தான் வந்துடுறேன். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து போனார். இந்த பேரங்கள்லாம் இருக்காங்க, அவங்கள கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணணும் டைமு, அப்புறம் வரேன்னா. இப்படியே ஓடினுச்சு. நான் அதில் பார்த்தாரு, நீ அவன் தேர மாட்டேன். இதுக்குள்ளே அந்த கிழவன் நாயாயிட்டான். நாயாயிட்டு அந்த வீட்டுக்கே வரான் திருப்பியும். ஆனால் பேர குழந்தைங்களுக்கு தெரியாது நம்ம தாத்தா நாய் இதுன்ட்டு. எல்லோரும் அதை கல்லெடுத்து அடிக்குது. நாரதர் அந்த நாய் கிழவங்கிட்ட போய் சொல்கிறாரு, நான் சொன்ன பேச்சு கேட்டுருந்தா வைகுண்டத்தில் பெருமாள் காலடியில் நித்திய சூரியா இருந்துக்கலாம், பாடுறா இப்போ கல்லால் அடிச்சுன்னு அடி வாங்கினுக்கிற அப்படின்னு. யார் அடித்தான்? என் பேரன் தானே அடிக்கிறான் அப்படின்னா. நீ இவனை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு நாரதர் இதுக்குள்ளே அந்த கேள்வி இல்லை, அவளும் செத்துட்டு பழைய வாசனை இருக்குது இல்லையா, அதனால் பொட்டை நாயாக பிறந்துட்டான். இவர் அந்த பொம்பளைக்கிட்ட போய் பாருமா, நான் சொன்ன பேச்சு கேட்காம உங்கள் தாத்தா உங்கள் ஹஸ்பண்ட் கிழமை இப்படி ஆகிப்போயிட்டான், நீ வா போகலான்னு. வரேன் நாரதர்ன்னு கிளம்புது. அந்த பொட்டை நாய் கிளம்புன உடனே ஒரு 4 ஆம்பளை நாய் இது பின்னால் வந்துருதா. இந்த சுகத்தை விட்டு நான் என்ன பண்ணுறது, அங்கே வந்து போயா அப்படின்னுச்சான். இதுதான் உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் கூட்டம் அடிச்சுன்னு உலகத்தில் உட்காந்துருப்பாங்களே தவிர இந்த உலகத்துட்டு போகணுன்னு யாருமே நினைக்கிறது இல்லை. தே ஹவ் சம் ரிக்குவயர்மெண்ட் அட் எவ்ரி கிவன் பாயிண்ட். அதனால் தே ஆர் நெவர் சாட்டிஸ்ஃபைட். தே ஆஸ்க் ஃபார் மோர் அண்ட் மோர் ஆஃப் வேர்ல்ட்லினஸ் அண்ட் தே ஆர் நாட் ஆஸ்கிங் ஃபார் த ஸ்கைஸ். எப்பயுமே அவங்க கேட்கறது இல்லை. இந்த மாதிரி 1000 கதைகள்லாம் இருக்குது. இது ஒரு கதை ஞாபகம் வச்சுனா போகணும். Question from Vasanthi Govindan. கோடி மகான் சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராம் சுரத்குமார், காஞ்சி பெரியவர், ஷிரடி சாயி, சத்யசாயி பாபா, ரத்னகிரி பாலமுருகனடிமை சுவாமிகள் என்று இந்த மகான்கள் அனைவருமே மக்களோடு இருந்து ஆன்மீகம் செய்தனர். அதுபோலவே தாங்களும் மக்களில் ஒருவனாக மக்களோடு வாழ்ந்து இன்றளவும் தங்களது ஆன்மீக திருப்பணியை செய்து வருகிறீர்கள். ஆனால் பல்லாயிரக்கான மகான்களும் சித்தர்களும் மக்களின் அன்றாட வாழ்க்கையை விட்டு விலகி தன்னந்தனியாக காடுகளில் இன்றளவும் தவமியற்றி வருகிறார்களே, இது சரியா? மக்களை நல்வழிப்படுத்தத்தானே
வாழையடி வாழையாய் வள்ளல் திருக்கூட்டமாய் மகான்களையும் இறை தூதர்களையும் இறைவன் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறான். அப்படி இருக்கும்போது மக்களை விட்டு விலகி காடுகளில் தன்னந்தனியாக தவமியற்றும் ஆன்மீக வாழ்க்கை முறை இறைவனுக்கு உகப்பானது தானா? இட் இஸ் தேர் அவுட்லுக் அண்ட் பிளானிங் ஃபார் தர் ஓன் லைஃப்ஸ். அன்ன விசாரத்தை விட ஆத்ம விசாரம் மேல் அப்படின்றாங்க. அன்ன விசாரம்னா சாப்பாடு, இட்லி தோசை புண்ணாக்கு இதெல்லாம். ஆத்ம விசாரம்னா நான் யார், எங்கேருந்து வந்தேன், எங்கே போகணும், இந்த மாதிரிலாம் யோசனை பண்ணுறது ஆத்ம விசாரம்னு அதுக்கு பேர். இப்போது ஒரு பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அன்ன விசாரமாக ஆத்ம விசாரமாங்கிற ஒரு கன்செப்டை அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. அலக்குன்னு ஒரு சித்தர் இருந்தார். அவர் மாயாப்பூரில் பெரிய மில் ஓனருடைய குடும்பத்தில் வந்தவர். அவருக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, அதெல்லாம் விட்டார். விட்டுட்டு ஒரு கட்பனியன், ஒரு கலர் லுங்கி இது வரைக்கும் கட்டின்னு இருப்பார், ஒரு ஸ்கூல் பசங்களாட்டும் ஒரு பேக் மாட்டின்னு இருப்பார், அவ்வளோதான். கையில் காசு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் இந்தியாவில் நீங்கள் அண்மை காலத்தில் பார்த்த எத்தனையோ மகான்களை விட அவர் ரொம்ப பெரிய நிலை. அவர் வந்து முருகனுடைய சக்தி அம்சத்தில் வந்தவர். முருகனுக்கு வேறு வேறு ஃபார்ம்ஸ் இருக்குது, அதில் அவர் வந்து சக்தி என்ற அம்சத்தில் வந்தவர். நான் அவரை நிறைய தடவை பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டுக்கு கூட வந்திருக்கார் அண்ணா நகரில். நான் கோடிசாமி கிட்டெல்லாம் அவரை பார்த்துருக்கேன். எல்லாம் பெரிய நிலை. நான் அவரை கேட்டிருக்கேன், இந்த மாதிரி ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணாமல் ஏன் இந்த மாதிரி சுற்றின்னு இருக்கேன்ட்டு. அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் உங்களை மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ணட்டும், எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்வார். he was not interested to do that. அண்ட் மோட்சம்ன்றது என்ன, ஒரு வெள்ளரி பழம் ஒரு நிலை வந்த உடனே காம்பருந்து கீழே விழுந்துடும். அந்த மாதிரி நீ இந்த சர்வீஸ் டு த சொசைட்டி பண்ணாதான் மோட்சம் கிடைக்கும்னு நம்புறதும், இல்லை ஞான மார்க்கத்தில் போய் கடவுளை தேடினா போகிறோம்னு நினைக்கிறதும் உன்னோட தாட். உனக்கு எது தோணுதோ அந்த மாதிரி பண்ணலாம். ஞானத்தில் பல வகைகள் இருக்குது. அதில் கர்ம யோகம்ன்றது இப்போ நாங்களாம் பண்ணுறது. ஜனங்களுக்கு ஏதோ ஒரு இடத்த க்ரியேட் பண்ணுறது, அவங்களுக்கு நல்லது சொல்கிறது, அவங்களுக்கு வேண்டிய ஞானத்தையோ இல்லை படிப்பையோ ஆரோக்கியத்தையோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறது நாங்கள் செய்கிறதெல்லாம். ஆனால் இதெல்லாம் வேண்டான்னு ஒரு ஹையர் லெவலுக்கு போனவங்களும் இருப்பாங்க. அது நான் ஒத்துக்கிறேன் ஹையர் லெவல்னு சொல்லிட்டு, ஓகேவா. நீ ஒத்துக்கலைன்னா அது உன்னோட ப்ராப்ளம், என்னோடய ப்ராப்ளம் கிடையாது. பல மகான்கள், இப்போ கோடிசாமி இருக்கார், அவர் 400 வருஷம் உயிரோடு இருந்தார். நான் எங்கேயோ மகேந்திரகிரி மலை அங்கே இங்கெல்லாம் காட்டு மூட்டெல்லாம் சுற்றிட்டு புரைப்பாளையத்துக்கு பொழைச்சிக்கிட்டு இருக்கு. கோடிசாமிகிட்ட போனேன், சாமி நான் மகேந்திரகிரிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னேன். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கும் இப்படி தான் பேசுவார், எனக்கும் அங்கெல்லாம் போகணும் தான், இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் பாக்கி சாக்கி வச்சுருக்குது, அதாவது பைசல் பண்ணிட்டு போகலான்னு தான் உட்காந்து தானே இருக்கிறேன். இது என்ன அர்த்தம்? ஒரு மகான் ஆகிறதுக்காக எத்தனையோ பிறவி எடுக்கிறான் இல்லையா. இப்போ யாரோ அவங்க வீட்டு திண்ணையில் படுத்துக்க சொல்லியிருப்பாங்க, ஒரு மோர் கொடுத்துருப்பாங்க, ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாருக்கும் இவன் கடங்காரனாயிடலாம். அதனால் இது பெரிய சப்ஜெக்ட். ஒரு மகான் ஆவதற்காக இந்த வேர்ல்ட்லி பீப்புளெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை. குடும்பத்தில் இருக்கிறவன், துறவிகள், அவனுடைய மூதாதையர்கள், பித்திருக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க அவனுடைய குடும்பம், இவங்க எல்லாருக்கும் அவன் துணையாக இருக்கானான். அதனால் அந்த மாதிரி ஒரு பெரிய நிலைக்கு மகான்கள் போகிறதுக்கு யாரெல்லாம் ஒத்தாசையாக இந்த உலகத்தில் இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் இவங்க பாக்கி ஆகிடுறாங்க. ஸோ தோ தே பிகம் எ பிக் மகான், தே ஹாவ் டு ரிமெம்பர் அண்ட் கால் எவ்ரி ஃபெலோ ஓ ஹெல்ப் தம். அவங்களுக்கு யாரெல்லாம் மகான் ஆகிறதுக்காக எந்த பிரிவில் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்கள ஞாபகம் வச்சுக்கின்னு ஒரு லாஜிக்கலாக அவங்கெல்லாம் இவங்கக்கிட்ட வருவாங்க. அவங்களுடைய குறை என்னன்னு கேட்டுட்டு இவங்க அவங்க குறையை தீர்த்து வைக்கணும். அப்போ தான் அந்த கடன் கழியும். இந்த மாதிரி இருக்குதுன்னா யாராவது நம்புறீங்களா? பெரிய விஷயம் இது. ஒரு வில்லேஜில் ஒரு பையன், அந்த ஊரில் ஒரு மொழியார். அவர் வந்து, டேய் நீ நல்லா படிக்கிறேன்னு வாத்தியார் சொன்னார்ரா, எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கோடா, உனக்கு புக்கு நோட்டெல்லாம் நானே வாங்கி தரேன்டா, படித்து பெரிய ஆளாக வாடான்றாரு. அவன் படிக்கிறான், பெரிய ஆளாகி கலெக்டர் ஆகிட்டு அந்த ஊருக்கே கலெக்டராக வரான். அங்கே வந்து காரை நிப்பாட்டிட்டு இறங்கி வர்றபோது எல்லோரும் பெட்டிஷன் வச்சுக்கின்னு கலெக்டர்கிட்ட பேசணுன்னு நிற்கிறாங்க. இவன் பார்த்துடுறான். வந்த உடனே காலிங் பெல் அடிச்சு பியூனை கூப்பிட்டு, அங்கே பச்சை ட்ரெஸ் கட்டின்னு ஒரு மொழியாக இருக்கிறாரு, அவர் கூட்டணுவான்ட்டு. இவன் வந்து உங்களை கூப்பிட்றாரு கலெக்டர்னு. இவருக்கு தெரியல, என்னடா இந்த கலெக்டர் நம்மளை போய் கூப்பிட்றானேன்ட்டு. வந்த உடனே கலெக்டர் எந்திரிச்சு நிற்பார். ஐயா நல்லா இருக்கீங்களா, உட்காருங்க.
இவருக்கு ஒன்றுமே புரியாது. எதுக்கு இந்த ஆள் நீ இவ்வளோ மரியாதை கொடுக்குறான்னு, ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னா. அவன் சொல்லுவான், அப்போ உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்கள், நான் வந்து தீர்த்துறேன் அப்படின்னா. இவருக்கு தனியாக ஏதாவது கமிஷன் கேட்பான் இந்த கலெக்டர்ன்ற மாரி ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ அவன் சொல்லுவான், எனக்கு தெரியுதுங்களா, நான் தானுங்க நீங்கள் படிக்க வச்ச பையன், இன்றைக்கி நான் கலெக்டர் ஆகிட்டேன், அதனால் உங்களுக்கு ஏதாவது நான் நல்லது செய்யணும், உங்களுக்கு எந்த குறை இருந்தாலையும் தீர்த்து வச்சிடுறேன்னு. அந்த மாதிரி ஒரு மகானுங்கிறவன் ஏதோ ஒரு வகையில் இந்த சொசைட்டினால் உருவாக்கப்படுகிற ஒரு கமாடிட்டி. அவன் மகான் ஆன பின்னால் இவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணால் தான் அவனே பேக்கப் பண்ண முடியும், இல்லைன்னா அவனால் பேக்கப் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பைத்தியக்காரன், நான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன், எனக்கு இந்த வேலையே பிடிக்காது, ஐ டோன்ட் லைக் திஸ் ஒர்க். கிவன் எ சாய்ஸ், ஐ நோ ஸோ மெனி ஃபாரஸ்ட், டென்ஸ் ஃபாரஸ்ட், யாருமே வரமாட்டாங்க, அந்த காடெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ எங்கேயாவது இப்போ நான் ஜாலியாக உட்காந்துக்கலாம், எனக்கு அமிர்தம் சுரக்கும் இந்த இடத்துலேருந்து. அதனால் ஐ டோன்ட் நீட் ஃபுட் ஆல்சோ. அது மாதிரி மகேந்திரி காடு எங்கெங்கேயோ இருக்குது, எங்கெல்லாம் போய் உட்காந்துருவேன் நான். ஆனால் முடியல, ஏன்னா இந்த ஜனங்கள்லாங்கிறாங்க இல்லையா, அவங்க இப்போ நீங்கள்லாம் எங்கிட்ட வரீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நான் ஏதோ ஒரு வகையில் பாக்கி, அதனால தான் நீங்கள் எங்கிட்ட வரீங்க இல்லையா, உங்களுக்கு எனக்கு கனெக்ஷன் இருக்குது, அதனால தான் வரீங்க. அண்ட் இங்கே வர்றபோது உங்களுக்கு ஏதோ நான் நல்லது செஞ்சே ஆகணும், உங்கள் குறையை நான் தீர்த்து வச்சாகணும். அதுக்கப்புறம்தான் என் கர்மா கழிஞ்சது, நில் பேலன்ஸ் ஆஃப் கர்மான்ற போது நான் பேக்கப் பண்ண முடியும். இதுதான் ஆன்மீகம் என்ற ஒரு அற்புதமான பாஷை. அதனால் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும், அது காஞ்சி பெரியவர் ஆகட்டும், கோடி சாமி ஆகட்டும், ராமசுரத்குமார் சாமி ஆகட்டும், யாராக இருந்தாலும் அவங்க இந்த உலகத்தில் இந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களால பேக்கப் பண்ண முடியும். இல்லைன்னா அது இட்ஸ் நாட் அலௌடு இன் காட்ஸ் கிங்டம், இட் இஸ் நாட் அலௌடு. இதில் உனக்கு அக்செப்டன்ஸ் இருக்கும், ரிஜெக்ஷன் இருக்கும். சில பேர் உன்னை மதிப்பாங்க, சில பேர் உன்னை திட்டுவாங்க, புகழ்ச்சி கட்சி ரெண்டும் இருக்கும். ஏன்னா அதனால் ரெண்டையும் நீ பார்க்கணும். பொக்கேஸ் அண்ட் பிரிக் பேஸ்னுவாங்க இங்கிலீஷில். ரெண்டையும் நீ வந்து ஈக்குவலாக எடுத்துக்கணும். யாராவது மாலை போட்டால் சந்தோஷப்படாத, காலில் விழுந்தால் சந்தோஷப்படாத, யாராவது உன்னை பற்றி கமெண்ட் அடித்தாங்கனாலே அதை பற்றி வருத்தப்படாத. பிகாஸ் யூ கம் டு பிளே எ பர்டிகுலர் ரோல். அண்டு எல்லாத்துலேயும் உன் கர்மா கழியும். யாராவது உன்னை திட்டினான்னா உன் கர்மாவில் கொஞ்சம் அவனுக்கு போய் சேர்ந்துடும். ஆனால் நீ மனசுக்குள்ளே யாராவது உன்னை திட்டினான்னா நினச்சிக்கோ, இன்னும் கொஞ்சம் திட்டுறா அப்படின்னு, அப்போ தான் உன் கர்மா அவனுக்கு போகும். இப்படி உலகத்தில் பல விஷயங்கள் ஞானத்தில் நீ தெரிஞ்சுக்குவேன். இப்போ நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. பிகாஸ் உன்னை பொறுத்த மாத்திரம் ஒரு வீடு, ஒரு மனைவி, மக்கள், அப்பா அம்மா, யாரோ ஒரு வேலை, அதில் கொஞ்சம் லைஃப்பை தண்ணி அடிக்கிறது, என்ஜாய் பண்ணுறது, ஒரு 2-3 டூர் போகிறது, இதுதான் பெரிய விஷயம்னு நீ நினச்சிட்டு இருப்பேன். அதெல்லாம் ஏற கட்டிட்டு தான் நான் வந்திருக்கேன். இன்னும் சொல்ல போனால் உங்கள் எல்லாரை விட நான் வசதியான ஆள். அந்த காலத்துலேயே அண்ணா நகரில் பெஸ்ட் பங்களா எனக்கு தான். ஷூட்டிங் எடுப்பாங்க என் வீட்டில். அண்ணா நகர் நார்த் மெயின் ரோடு பூரா என்னுடைய பஸ்ஸுங்களும் லாரிங்களும் வேனுங்களும் காருங்களும் நிற்கும். ஐ வாஸ் த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாக்கிஸ் ஃபார் மைசூர் சேல்ஸ், ஜாஃப்ரே மேனஸ் கிளாஸ் கோட் டீட்டெயில்ஸ் இன் இந்தியா. கனரா பேங்க்குக்கு கன் மேன் கொடுத்து பணப்போட்டியெல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கு நான் தான் வந்து கரன்சி செஸ் ஆப்ரேட்டர், ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணா நகர் தலைவர், மெட்ராஸ் லாஜிஸ்டிக் அசோசியேஷன் தலைவர், அண்ணா நகர் சிவா விஷ்ணு கோயில் தலைவர். நான் பார்க்காத பதவியாக வசதியாக எனக்கு அந்த அளவுக்கு வசதியெல்லாம் இருந்தது. அது ஒரு நேரம் வர்றபோது மாறிடும். கடவுள் உனக்கு என்னென்ன கொடுக்கணுமோ முதல்ல கொடுத்து டிசையர்ஸ்ன்னுவான். இந்த டிசையர்ஸை முடிச்சிடுவோம். நீ நல்லா சாப்பிட்டு உக்காந்துக்கிற போது பாதாம் கீர் கொடுத்தா கூட சாப்பிடுவேன், வேணாங்கன்னுவேன். அந்த மாதிரி கண்டென்டட் மாற்றுவான். நான் ரொம்ப கண்டென்டட். நான் லைஃப்பில் உங்கள் எல்லாரை விட ரொம்ப அனுபவிச்சுவேன். அதனால் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை எனக்கு. ஐ எம் நாட் ஃபேசினேட்டட் பை எனி நான்சென்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு எனிமோ. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டினேன் அண்ணா நகரில். அந்த கோயில் கட்டினேன் 48வது நாள் ஐ ஹேட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத் விச் ரமண மகரிஷி ஹேட். ஸோ மை ஹோல் கன்செப்ட் ஆஃப் லிவிங் சேஞ்ச். எல்லாத்தையும் விட்டு காடு மூடுன்னு ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து வந்தேன். ராமசுரத்குமார் சாமி ஆஃப் திருவண்ணாமலை செட், எவ்ரி பர்த் குடும்பத்தை விட்டு ஓடி போகிறதுனால தான் உனக்கு நெக்ஸ்ட் பர்த் வருது. உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ இந்த பிறவியில் நீ வந்து குடும்பத்தோடு இருந்து உன் டியூட்டியெல்லாம் முடிக்கணுன்னாரு. So I came back to find my whole business doldrums. So I have to sell all what I had. Again start my life. I started a courier franchise for first flight couriers in Valaja Road, Hindu Mansion, Venus Mansion. And I started a shipping clearing office by name Raghavendra Shipping. And I bought a new truck and gave to Coca-Cola and Modern Bread for shuttle service. ஒரே வருஷத்தில் 5 லட்சம் ரூபாய் சம்பாரித்தேன். And I sent my son after Crescent engineering education to Cincinnati.
My daughter MOP Vaishnava, then to America. My wife was managing director in Ramachandra Medical College. She went and joined the children on January 16, 1996. I have renounced from 96, 4 plus 25, 29 years I live like this. I am living alone. I have no wants, no attachments. I love all of you, but I am not attached to anything or anyone. இதெல்லாம் வந்து தானாக வரும். இதுதான் வெள்ளரி பழம் மோட்சன்றது. உங்களுக்கும் வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தால் தான் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இல்லைன்னா உன்னுடைய வீடு காரு 4 சொந்த பந்தங்கள் உனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். இதை விட்டுட்டு எப்படி போக முடியும்னு உனக்கு தெரியும். ஒரு ஆள் எப்போ பாரு புலம்பிக்கினே தான். ஒரு சாமியார்கிட்ட போனான், சாமியார் எனக்கு வாழ்க்கையில் ஒரே நிம்மதி இல்லை அப்படின்னு. அவர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டு என்கிட்ட உட்காந்துக்கோனார். அவன் அலைத்தாந்திரக்கார சொன்னார், அது மாதிரி தான். இவர் இல்லை எனக்கு நிறைய குடும்ப பொறுப்பெல்லாங்குது அப்படின்னு. இவர் சொன்னார், நான் உனக்கு 2 மாத்திரை கொடுக்குறேன், 2 மாத்திரை போட்டினேன்னா நீ செத்து போன மாதிரி ஆயிடுவேன். ஆனால் உன்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியும். இல்லை 1 மணி நேரம் கழித்து நான் வந்து பச்சை மாத்திரை கொடுப்பேன், அப்போ பழிச்சுக்குவேன் நான். நிஜமாலுமான்னு ஆமான்னு. அவன் காலையில் 7 மணிக்கு 2 மாத்திரை போட்டு செத்த மாதிரி ஆகிட்டான். இவன் மேலே அவங்க அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் உழுந்து அழுகுதுங்க. சாமியார் 8 மணிக்கு வந்துட்டார். வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்குறாரு, வேறு அப்பா அம்மா கிட்ட, உங்கள் மகன் நல்லா இருக்கட்டும் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களோட, நீங்கள் உங்கள் ஒரு உயிர் கொடுத்தீங்கன்னா நான் அவனை காப்பாற்றிடுறேன்றார். இவங்க இல்லைங்க, நாங்கள் இன்னும் காசி ராமேஸ்வரம்லாம் பார்க்கவே இல்லை, அவன் போந்தாவே இருக்கட்டும். நான் குழந்தைங்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் யாருன்னா ஒரு உயிரை கொடுங்கடா, உங்கள் தாத்தா பாட்டி அம்மாலாம் நல்லா இருப்பாங்க. எங்கே நானா போட்டால் போட்டுங்க, எங்கள் அம்மா பார்த்துக்கோனாங்க. ஒய்ஃப்கிட்ட சொன்னார், நீ தாம்மா எல்லோரும் கூட அழுவுற அப்படின்னு. அப்படின்னா அந்த ஆள் துப்பு கட்ட மனுஷங்க, குழந்தாவே இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் குழந்தைங்களெல்லாம். இவர் பச்சை மாத்திரை கொடுத்து எழுப்பினார். இவங்க தான்டா உன்னை நம்பினுக்கிறத நீ நினச்சினுதானாராம். இதுதான் உங்கள் அதிகம். நீ நினச்சினுக்கிறவங்கெல்லாம் அவங்க கூட வந்துடுறாங்க, நீ யாரும் வரமாட்டாங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, கடைசி வரை யாரும் இல்லை. காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் இல்லை. யாரும் வரமாட்டாங்க. உலகத்தில் எத்தனை பேரை பார்க்குறேன் இல்லையா? மணிமேகலைன்னு ஒரு காப்பியம், அதில் வருது. ஒரு பெரிய நெருப்பை மூட்டிட்டு ஒரு ஆள் ரயில்வே என்ஜின் டிரைவர் மாதிரிக்கிறானோ. ரயில்வே என்ஜின் டிரைவர் எப்படி அந்த நெருப்புக்குள்ளே கரியை தூக்கி போடுறானோ, அந்த மாதிரி யமதர்மனுங்கிற அந்த என்ஜின் டிரைவர் ஒரு சுடுகாட்டில் ஒரு பெரிய நெருப்பை மூட்டிட்டானான். அவன் வயசானவனும் பார்க்குறது இல்லையா, ஆண் பார்க்குறது இல்லையா, பொண்ணு பார்க்குறது இல்லையா, குழந்தைன்னு பார்க்குறது இல்லையா, ஒவ்வொரு பணமாக தூக்கி சுடுகாட்டு நெருப்பில் போட்டுனேக்கிறானான். இதையெல்லாம் பார்த்து கூட ஜனங்களே உங்களுக்கு இந்த வாழ்க்கை வந்து நித்தியமானதுன்னு எப்படி தப்பாக நினச்சின்னு இருக்கீங்க. நெருநல் உளனுருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து உலகு. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை. அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அதிசயம் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ முதியோர் என்னான், இளையோர் என்னான். வயசானவங்களும் பார்க்க மாட்டான், குழந்தைங்களும் பார்க்க மாட்டான். தொழிலாளன் கொன்றனன் குவிப்பை அழல்வாய் சுடலை தின்ன கண்டும் கொடிய தொழிலை செய்கிற யமதர்மன் கொன்று குவிக்கிற இந்த சுடுகாட்டு நெருப்பில் எல்லாரும் புசுங்கிறத பார்த்த பின்னால் கூட, மனிதனே இன்னும் நீ நம்புறியா இந்த உலகம் நிஜமானது அப்படின்னு சொல்லி. அதனால் நிறைய இருக்குது. இது வாழ்க்கை அனித்தியமானது என்பதற்காக எத்தனையோ மகான்கள் வந்தார்கள், உங்களுக்கு புக்கெல்லாம் எழுதினாங்க. எல்லாமே பொய்ன்னு சொல்லி பகவத்கீதையிலையும் இருக்குது, குரான்லேயும் இருக்குது, பைபிள்லேயும் இருக்குது, எல்லா ரிலிஜன் புக்லேயும் இருக்குது. ஆனால் ஜனங்களுக்கு அதிலெல்லாம் நாட்டம் இல்லை. ஆல் தே வாண்ட் இஸ் மோர் அண்ட் மோர் ஆஃப் வேர்ல்ட்லினஸ். இன்னும் இந்த உலகத்தில் கூட்டம் அடிச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கணுங்கிறது தான் மனிதர்களுடைய தாட்டே தவிர, விட்டு விடுதலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போல நிலத்தையும் விட்டு போகலாங்கிற மாதிரி யாரும் இல்லை. அதனால் நம்மாழ்வார் சொன்னார், அற்றது பற்று எண்ணில் உற்றது வீடு. சுஜாதான்னு ஒரு எழுத்தாளர் என்னை பார்க்கறதுக்கு வந்தார். இப்போ உயிரோடு இல்லை அவர் தான் அந்த பேலட் பாக்ஸ் எல்லாம் பாரதி எலக்ட்ரானிக்ஸ் புக் கண்டுபிடிச்சு. அவர் என்னை வந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் குமுதத்தில் என்னை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதினார். அற்றது பற்றெண்ணில் உற்றது வீடு என்று சொன்ன நம்மாழ்வாரை காட்டிலும் ரத்தின சுருக்கமாக விடு வீடு விடு வீடு என்ன மோசம் என்று சொன்ன சிவசங்கர் பாபாவை நான் ஹைடெக் யோகி என்பேன், உறுத்தாமல் உபதேசிக்கிறார். இப்படிலாம் என்னை பற்றி அதில் ஒரு பெரிய இது கொடுத்தார் குமுதத்தில். அதனால் நானும் நிறைய அதிசயெல்லாம் பண்ணியிருக்கிறேன். நான் 36 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன், 36 இயர்ஸ்.
என்னை பற்றி நிறைய புக்கெல்லாம் கூட போட்டாருங்க, நிறையெல்லாம் எழுதுனாங்க. குமுதத்தில் ஒரு ஆள் இருந்தார், புனிதன்னு பேர். அவர் என்கிட்ட ஒரு தடவை வந்தார். வந்து என் மகனுக்கு ஆஸ்திரேலியன் ஜாண்டிஸு, 7 மாதத்துக்கு ஊசி போடணும், ஒவ்வொரு ஊசியும் 5,000 20,000 சொல்கிறாங்க அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட ஒரு தேங்காய் கொடுத்தேன். இன்றைக்கி நைட்டு உங்கள் பையன் தலைமாட்டில் இதை வையுங்க, காலையில் எழுந்திரிச்சு அந்த தேங்காய் உருட்டி எடுத்து உடச்சிடுங்க அப்படின்னேன். அவர் இதே மாதிரி உடைக்கிறாரு, தேங்காய் இப்படி 2 சில்லாக வருது. ஒரு காக்கா வந்து அந்த இளநியை ஃபுல்லாக குடிச்சிடுது. படுக்க இருந்த பையன் எந்திரிச்சான், ஜாண்டிஸ் நல்லா ஆகி போச்சு. ராஜாராம்னு ஒரு பழைய சபாநாயகர் எம்ஜிஆர் பீரியடில், அவர் என்கிட்ட வந்தார். வந்து அவருடைய பேரன், அவங்க ஏற்காட்டில் அவங்க அண்ணா ராமசாமின்னு பேர், பஸ் சர்வீஸ் நடத்துகிறாங்க. அவருடைய மகன் இவன் வந்து சரியாக படிக்க மாட்டேன்றாங்க, ரத்ன விஜயன்னு இவனுக்கு பேருன்றாங்க. நான் கேட்டேன், உனக்கு எந்த சாமி பிடிக்கும் என்ன? பிள்ளையார்னா. சரி பிள்ளையார் நினச்சி படின்னேன், வேறு நான் மேஜிக் மிராக்கெல்லாம் பண்ணுறதில்லை. அதுக்கப்புறம் அவர் ராஜாராம் சொன்னார், என் பேரன் படிக்கலைன்னு கூட்டின்னு போனான், அவன் 4 மார்க் 8 மார்க்கு மேலே வாங்கினதே இல்லை, பாபா பிள்ளையார் நினச்சி படினார், இவனும் படித்தான். இப்போ 80 மார்க் 90 மார்க்கெலாம் வாங்கிட்டு அமெரிக்காவில் போய் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறான் அப்படின்னாங்க ரத்ன விஜய். அதே மாதிரி அவருடைய சட்டகர் ராஜவேல்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் கவர்மெண்ட் ப்ரீடராக இருந்தார். அவருடைய மருமக கோச்சின்னு கூட்டான்னு என்கிட்ட கூட்டின்னு வந்தாங்க. நான் சொன்னேன், சும்மா இருங்க, ஒரு வாரத்தில் அந்த பொண்ணு வந்துடும்னேன். அதே மாதிரி ஒரு வாரத்தில் அந்த பொண்ணு திரும்பி வந்துட்டான். இப்போ சிவசங்கர் பாபா இஸ் அ வெரி கேஷுவல் பர்சன். இவன் என்ன நினைக்கிறான், நான் இவனுக்காக தாடி வளர்த்துக்கணும், அழுக்காக இருக்கணும், பட்டெல்லாம் போடணும், கழுத்தில் ருத்ராட்சம் போடணும், இந்த மாதிரி பஞ்சகாட்சம் கட்டிக்கணும், இல்லை சன்னியாசி வேஷம் காட்டணுன்றான். ஒன்றும் நம்பனா நம்மக்கிட்ட இப்போ உன்னால் எனக்கு என்ன வேலை ஆகணும்? ஐ டோன்ட் நீட் மணி ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் யூ. ஐ எம் ஸோ வெல் ஆஃப். இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனை காலெலாம் பேங்க்கில் கடன் வாங்காமல் பண்ணியிருக்கேன்னா நான் எவ்வளோ அறிவாளியாக இருப்பேன். ஆனால் ஐ நெவர் பாரோட் 1 rupee ஃப்ரம் எனி பேங்க். எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? பவர் என்கிட்ட அல்ல குறையாத அருள் இருக்குது. நான் மைண்டில் இது நடக்கணும்னா அது நடந்துடும். இது ஒரு பவர். எல்லாருக்கும் வந்து அந்த பவர்லாம் கொடுக்க மாட்டார் கடவுள். गिरिराज सुतातनय गिरिराज सुतातनय सदया गिरिराज सुतातनय सदया गिरिराज सुतातनय सुरनाथ मुकाजित पादयुग सुरनाथ मुकाजित पादयुग परिपालय குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.